வணக்கம் பிரிசலாட் ஒரு தாய் மக்கள், எனது அன்பான உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மாலை வணக்கம். கொஞ்சம் சுகமில்ல, சரியா காய்ச்சல், ஏதோ பேசுகிறேன், ஒலிம்பிடுவேன்னு தெரியாது. இந்த சகோதரி தூக்கிட்டு இறந்துட்டாங்க. அவங்க வந்த ஏஜென்சி செனார. நான் அந்த ஏஜென்சியோட பேரை போடுறேன். செனார குளோபல் ட்ராவல்ஸ் பிவிட் லிமிடெட். இதில் மேனேஜிங் டைரக்டர் எம்இசட் முகமது டில்ஷாத். நான் இப்போ கால் பண்ணுறேன், கிடைக்குதில்ல. மிகிதும் ஆபத்த மரதான கொழும்பு 10 உங்களுடைய நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். இந்த லேடிக்கு ஆன்சர் இல்லை. ஆனால் இன்னொரு சகோதரிக்கு இந்த இது கொடுத்துருக்குறாங்க. இந்த இறந்து போன சகோதரியிட திலானி பேர். பாஸ்போர்ட் காப்பியெல்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்ல எனக்கு நம்பரே தெரியுதில்ல, ஒன்றுமே தெரியுதில்ல. நம்பர் ஐடென்டி கார்டு கூட நம்பர் தெரியுதில்ல ஒழுங்கா. பட் எல்லா இதுகளும் வந்திருக்கு பாருங்கள். ඔයාලා දැන් කොහොමද දන්නේ එයා මැරුණ පැන මේ විස්තර කියන්න කියලා ඔයාලා කොහොමද දන්නේ? දැන් ඔයාලා මේ ෆොටෝ දානවා, අරව දානවා, මේව දානවා, මේ විස්තර දන්නවා, කෝල් කරනවා. ඔයාලා කොහොමද දන්නේ? එයාලත් එක්ක සම්බන්ධයක් තිබ්බ හින්දානේ ඔයාලා දන්නේ නේද? இப்போ இந்த சகோதரி 2 வருட காலங்கள் முடிந்ததாக, மற்றது சம்பளம் கொடுக்காம இவங்களை கிளீனராகத்தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. கிளீனர் வேலைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு கன நாளாக 1 வருட காலங்களாக சம்பளம் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தி பிறகு இவங்க வெளியில் பாஞ்சு போயிருக்காங்க. துயரமான சம்பவம் என்னன்னு கேட்டால், இவங்களுக்கு கணவர் இல்லை, என்ன நடந்துச்சோ தெரியாது. அந்த பேக்ரவுண்டை பற்றி, குடும்ப பிரச்சனையை பற்றி எனக்கு தெரியாது. அதே மாதிரிக்கு 4 குழந்தைகள் இவங்களுக்கு. இவங்களுடைய சகோதரியுடைய 2 குழந்தைகளையும் இவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு நினச்சாங்கன்னு சொல்கிறது பெரிய ஒரு விடயம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தான் பார்க்கணும். வெளிநாட்டு அதுதான் நான் படித்து சொல்கிறேன். படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி சரி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் பத்திரமுள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கொழும்புக்கு போயிட்டு உங்களுடைய குடும்பத்தினரை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பல இதுகளில் நான் சொல்லித்தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்பாக்ஸில் எப்படி எழுதுவாங்க, அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உடுக்கடிச்சு தான் பார்க்கணும் நான். சரியா, இதுகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க இயலாது. இப்போ இந்த சகோதரி இறந்துட்டாங்க, வெளியில் பாஞ்சிருக்காங்க. பாஞ்சி இவங்க என்ன துயரமான சம்பவம் என்னன்னு கேட்டால், அந்த சம்பளமே கிடைக்காம இவங்க நோன்பு நாளைக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போட்டிருக்குறாங்க வேலைக்கு. 4 மாதம் வேலை செய்திருக்கிறாங்க. இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிள்ளைய பற்றி அறிஞ்ச அவங்களுடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் ஒன்றும் போடலை. அப்போ அந்த சம்பளம் கொடுக்கல. பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு காசு அனுப்புறதுக்கு கிடைக்கலையாம். அதே மாதிரி 2 பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இது மாதிரி எனக்கு காசு கொஞ்சம் தேவை, பிள்ளைகளுக்கு பணம் அனுப்புறதுக்கு, சாப்பாட்டு காசு அனுப்புறதுக்குன்னு. ஆனால் யாரும் கொடுத்து இல்லை. ரொம்ப மனவேதனையில் இந்த பெண்ணு தூக்கிட்டு இறந்துருக்குது. ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு. உண்மையிலேயே நேற்று ராவு சரியான மனசுக்கு வருத்தமாகிருச்சு. இந்த பிள்ளோட லைஃப் போயிடுச்சு. இப்போ அந்த 4 குழந்தைகள், இந்த புள்ள பெத்த குழந்தைகள் 4, யார் பார்ப்பது? கொஞ்சம் சரி சிந்திச்சு பாருங்கள். தற்கொலை பண்ண முன்னுக்கு சரியா? தற்கொலை என்பது முடிவு இல்லை. தற்கொலை என்பது நமக்கு முடிவே இல்லை. ஒரு செகண்ட் நம்ம மனசை மாற்றிக்கிறலாம். நம்மளுடைய மனசை மாற்றணும். ஆகையால் இந்த மாதிரியான அபாயகரமான முடிவுகள் எடுப்பது மிக தவறு, ரொம்ப தவறு. இப்போ இந்த சகோதரி மோச்சரியில் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இறந்து போய் ஒரு 5 நாள் ஆக போகுது. அப்போ எல்லா விஷயங்களையும் நான் கேட்டு அறிஞ்ச பொழுது
என்ன செய்வாங்களோ தெரியாது. அப்போ ஏஜென்சி நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். இல்லை, அந்த மனுஷி இல்லை. கொஞ்சம் பார்ப்போம், நான் கால் பண்ணி. කොහෙද මේරි කියන්නේ කවුද කියන්නේ? මං මේ කුවයිට් එකේ ඉන්නේ. මම දන්නේ මම මේ අපේ කවුරුත් මැරුන්නේ මෙහෙ. ඔයා මේ මට කෝල් කරන්න කවුද නම්බර් එක ඔයාට දුන්නේ? නම්බර එක දුන්නේ සෞදියේ ළමෙක් තමයි මට දුන්නේ. මම මේ මැරිච්ච අයගේ විස්තර දන්නේ මට කතා කරලා අහන්න බෑ. මගේ කම්පැනියෙන් පැනලා ගිහපු ගෑණිය මැරිලා තියෙන්නේ. මට අයිතියක් නැහැ කම්පැනියෙන් පැනලා ගිහපු ගෑණුන්ගේ මැරිච්ච ඒවා හොයන්න. මම දන්නේ මට කතා කරන්න බෑ එක එක්කෙනා නම්බර්ස් වලට. හොඳද? මගේ කම්පැනියෙන් පැනලා ගිහින් දැන් අවුරුද්දක් වෙනවා. මට කතා කරලා අහන්න බෑ මැරිච්ච ඒවා ගැන. මම දන්නේ නම්බර් දෙන එකාට කියන්න මට කතා කරන්න එපා කියලා. මේක මොනවදද? යා උදේ පටන් ගත්තාම රෑවරකම් කෝල් කරනවානේ. මගේ කම්පැනියෙන් පැනලා ගිහිල්ලා ගෑණිය අවුරුද්දක් වෙනවා දැන්. ඒක කෝල් කරන්න ඉවරන්නේ. මේක පුදුම වැඩක් වුණානේ මේක. ඒක මේ බංගලිත් එක පුදියම් මරලා එල්ලලද කොහෙද? එයා පැනලා ගියා. එයාට පඩියක් හම්බුන්නේ නැහැ කියලා තමයි යා කියන්නේ නේ. පඩියක් හම්බෙලා නේ බංගලියෙක් සෙට් කරන් පැනලා ගිහින් තියෙන්නේ. එක සැරයක් එම්බසියට පැනලා ගියාම ගෙනාව දෙවෙනි පාරත් පැනලා ගියාට පස්සේ කොහෙ ඉන්නවද කියලා කවුද දන්නේ? බංගලියෙක් එක්ක පැනලා ගිහලා මොකද කේස් එක කළා. ඌ මරලා එල්ලලා මොකක් හරි කේස් එකක් වෙන්නේ නැති. අපි දන්නේ ඕ මට ගන්න එපා. නෑ එයා ඇවිල්ලා මේ අනිවාර්යෙන් ඉතින් ඔයාගේ ඒජන්සියෙන් ගියාම ඔයාව තමයි දාන්නේ. ඒ පැනලා ගියා නම් ඔයා දාන්න ඕනේ එම්බසියේ ඒජන්සියෙන් දාන්න ඕනේ. පට්ට ගෑණියේ ඒජන්සි ගෑණියේ දැනගන්න ඕනේ. ගෑනු ළමෙක් පැනලා ගියාට පස්සේ දාන්න ඕනේ කම්ප්ලේන් එක මේ ළමයා පැනලා ගියා කියලා. තේරුණාද? තමුසේ තියෙන පජාතිකම ළමයිව ගෙනලා උන්ව සල්ලි දෙන්න මේ සැලරි එක දෙන්නේ නැහැ, පඩිය දෙන්නේ නැහැ උන්ට. ඔහේ ඉන්නවා. උන් පැනලා යනකම් ඉන්නවා වද දෙනවා. රූම් එකේ තියාගෙන පුළුවන් තරම් වද දෙනවා. වද දීලා උන් ගියාට පස්සේ නැති බැරි ඔක්කොම පජාති දේවල් කියවනවා. මිනිසුන්ට අර බංගලිත් එක ගිය තමුසේ දැක්කද? තමුසේගේ තියෙන නැහැදිච්චකම තමයි ඕක. ඒජන්සිකාර ගෑනු අපි දන්නේ නැද්ද? ඒජන්සිකාර ගෑනු හොඳ බබ්බුලා තමයි. හරියට මිනිසෙක් එක්ක වචන දෙකකින් ලස්සනට කතා කරන්න දැනගනින්න. ඒජන්සිකාරයෝ කියන්නේ මිනිමරුවෝ වගේ જાතියක්. තේරුණාද? ගෑනු ගෙනලා හරියට කම්පැනියට ගෙනලා හරියට පඩි දුන්නේ නැති නිසා නේද ඒකෙල්ල පැනලා ගිහලා තියෙන්නේ. ඔක්කොම රෙකෝඩ්ස් තියෙනවා මං ගාව. රෙකෝඩ්ස්. තේරුණාද? මේ දැන් කම්ප්ලේන් උත් කරනවා ඒකට. කම්ප්ලේන් උත් කරලා තමයි කරන්නේ දැන්. තමුසේ අරකද මේකද පජාති විදියට කතා කරන්න දන්නේ නැද්ද? කතා කරන දැනගන්න ඔක්කොටම ඉස්සෙල්ලා. இதுதான் ஏஜென்சிக்காரவங்களோட. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு நல்ல சான்ஸு பாஞ்சு போயிட்டா இதுதான் சான்ஸு. பங்காளியோட பாஞ்சு போயிட்டா, பாகிஸ்தான்காரனோட பாஞ்சு போயிட்டா, இதுதான் பட்டணம் சூடுறதுல நம்பர் 1 இவங்க. சரியா? அவங்க அந்த பிள்ளைக்கு பேசவே தெரியல. இந்த பிள்ளைக்கு ஒழுங்கான சம்பளம் கிடச்சி இல்லை. 6 பிள்ளைங்க. சரியா? நல்ல புள்ள அந்த பிள்ளையோட பழகுன ஒரு புள்ள. அந்த புள்ள சொல்லி அந்த புள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு அனுப்பியிருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனால் சொல்கிறது பங்காளியோட பாஞ்சு போயிட்டு அப்படியான்ட்டு இதுதான் சொல்லுவாங்க. ஆகையால் தான் சொல்கிறேன், நான் படித்து சொல்கிறேன். யாரோடையும் பாஞ்சு போயிடாதீங்க. யாரோட பேச்சையும் கேட்டுக்கிட்டு இல்லை உங்களுக்கு பாஞ்சு போகணும்னு சொன்னாலோ பிரச்சனையாக இருந்தாலோ முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் டென்சில் கொப்பையகடுவ மாவட்ட பத்திரமுல்லையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 5 நாள் ஆகிடுச்சு இந்த புள்ள சேர்த்து. இந்த பிள்ளைய எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கே தெரியாது. 10 லட்சங்கிறது மையத்தை கொண்டு போகிறது என்னத்துக்கு? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சார். இந்த வீடியோஸுகளை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து. சரியா? ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு கவலையாக இருக்குது அந்த பிள்ளைகளை நினச்சி. நல்லா கொடுத்தேன். நல்லா எனக்கு யாரும் பேசணும் அம்மா போடுவேன் நான். எனக்கு பயமில்லை ஏஜென்சிக்காரனாலும் எந்த ஏஜென்சிக்காரனாலும். எங்களை வச்சு தானே அவனுங்க சம்பாதிக்கிறானுங்க. அவனுங்கக்கிட்ட நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையே. யாருக்கும் பயப்பட தேவையில்ல. அதனால் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.